ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா ஈசல் பிடிக்க வந்திருக்கோம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் வழக்கமாக குளிக்கிறதுக்கு அம்மாய்க்கு வருவேன். யாருங்க துண்டோட வந்திருக்கேன் பார்த்தீங்களா. வரும்போது பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி அவ்வளோ ஈஸியாக பறந்துக்கிட்டு இருக்குது. எப்போதும் நைட்டு தான் போவோம். இன்றைக்கி இந்த வாட்டி நைட்டு போக முடியல. சரி இன்றைக்கி இப்போ எப்படியாச்சும் பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதாவது பறந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஈசல், கருங்காலி ஈசல், தென்னல் ஈசல், ஏகப்பட்ட ஈசல் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்து நம்ம பிடிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், புத்தகம் கண்டுபிடிச்சி நம்ம ஈசல் பிடிக்கலாம். யாருங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஈசலாக மிதக்குது. யாரு எக்கடா வரந்துருச்சுடா கிணறுகளே சாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா தென்னல் ஈசை சின்னமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஈசையில் நிறையா வகை இருக்குது. கருங்காலி, தென்னல் ஈசை, அப்புறம் என்னடா அது கும்பிட்டாமுத்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஈசல் இருக்குது. வாங்க அப்படி பிடிக்கலாம். யாருங்க ஃபுல்லாக ஈசலாக தெரியுது. ஏகப்பட்ட ஈசலாக இருக்குது. நைட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாதி போயிடுச்சு. நம்ம தெரிஞ்சிருந்தா கூட நைட்டு வந்திருக்கலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யலை. எப்போ மழை பெய்யும் போது இப்போ புத்து ஈரமாக இருந்தாலும் இப்போ வெளியில் நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக இருந்துட்டான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பிடுச்சு வெளியில். வாங்க போவோம். எங்கேனாச்சும் வந்துடும் புத்து இது எங்கேனாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் கூட்டமாக பறக்கும். அந்த இடத்துல ஈசல் இருக்கேன். வாங்க போவோம். ஜேரம் கருங்காலி பேசுகிறேன். இது தென்னல் ஈசல். அதெல்லாம் இங்கே தான் இருக்கார். இங்கே பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா கருங்காலி கண்ணக்காய். இது மட்டும் தான் கண்ணக்கரைன்னு இருக்கான். இருக்கிறதுல ஈசல் பெரிய வகை ஈசனா இது கருங்காலி ஈசல் தான் பெரிய வகை ஈசன். பாருங்க அந்த விழுந்துச்சா கீழே பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய வகை ஈசை இருக்கிறதுலே. மற்றெல்லாம் இதுக்கு சின்னமாக தான் இருக்கும். ஆனால் இதோட கரையானம் பார்த்தீங்கன்னா ஈசல் பிடிக்க போகும்போது இந்த கரையானத்தை மண்டை மொத்தம் தண்டியில் இருக்கும். நல்லா கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும். வச்சு கடிச்சிச்சின்னா வச்சுக்க அவ்வளோதான். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த ஈசல் பிடிக்கிறதுக்கு சட்டி வைப்போம். எல்லா ஈசலுக்கும் பார்த்தீங்கன்னா புத்துக்கு பக்கத்தில் சட்டி பதிப்போம். இதுக்கு பதிக்கும்போது மட்டும் அங்கே புத்து இருக்குன்னா இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வச்சு பறிச்சு தான் நம்ம லைட்டாக அங்கே அடிப்போம். அது மட்டும் ஈசல் மட்டும் தனியாக வந்துடும். ஏன்னா கரையாக வந்துச்சுன்னா கடிச்சு கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணி விட்டுரும். வாங்க போவோம். புத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். குத்த காலத்தில் ஈசல் பிடிக்கலாம். வாங்க போவோம். பார்த்துக்கிட்டே வாடா இருக்காது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஈசல் பூக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ ஈசல் வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பார்க்க வதவதன்னு வந்துக்கிட்டு இருக்குது. ரோசப்பில் காட்ட அப்படி ஏற்றிங்களா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்ம நிறையா பிடிச்சிருந்துருக்கலாம். இந்த ஒரு விட்டு இந்த ஒன்று இருக்குது. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேமரா ஒன்று இருக்குது. ஃபோன் கேமரா நிறையா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி விடுறேன். அதை பிடிப்போமா. இப்போ இதை பிடிக்கிறதுக்கு என்ன வழின்னா, அது துண்டு இருக்குதுல்ல, துண்டை போட்டு மூடிடுவோமா. நிறையா அதே வருது. திக்குன்னு வருது பாருங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. பையங்களா பிடிச்சி போடுவோம். சிலந்தியா வர சிலந்தி ஒரு ஈஸில் கொண்டு போய்கிட்டு இருக்கா. 5 இந்த கொண்டு போய் போயிருச்சுடா. அது பிடிச்சி காமிக்கிறேன். பனை மாட்டாருங்க அந்த இது இருக்கணும். இல்லை அது இது லாங்கிலேருந்து இந்த தென்னல் ஈசை பகலையில் பூக்கிறது. யாருங்க பொந்துக்குலேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். பயங்கரமாக வருது நண்பர்களே. பக்கத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு புத்து இருக்குது. இதெல்லாம் தரையோட தரையாக இருக்குது. இங்கே பாருங்க, இது பகலையில் மட்டும்தான் வெளியில் வரும். எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. இப்போ இதை தான் பிடிக்க போகிறோம் நண்பர்களே. உள்ளே கை பார்த்தீங்கன்னா 5 வாரங்க உள்ளே இருக்குது புத்து. இங்கே ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் கரையான். இது கருங்காலி கரையான்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, கருங்காலி போக்கிடுச்சு நைட்டில். இந்த மண்டை மட்டும் பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா கருங்காலி கரையான் புத்து. நைட்டு போக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னல் ஈசல் மட்டும்தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க. இது ஒரு புத்து தரையோட தரையாக இருக்குது. இதெல்லாம் புத்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நைட்டில் வர ஈசல் புத்து தான் நல்லா உயரமாக இருக்கும். இது பாருங்கள் தரையோட இருக்குங்க. ஒன்று இதுக்குள்ளெல்லாம் இதுக்கு நேராக ஒரு புத்து இருக்குது. இந்த இதுக்குள்ள ஒன்று இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா காமிச்சு பார்த்தீங்களா, இந்த அங்கனக்கில் இருக்குது. இந்த செடி மேலே உட்காந்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. பறக்க மாட்டேங்குது, அப்படியே உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் செடியில் உட்காந்து ஃபுல்லாக அது ஆடிக்கிட்டு இருக்குது.
இங்கே பாருங்க, இங்கே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் கீழே ரெக்கை உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. இந்த இறங்க ஒன்று பின்னாடி ஒன்று தெரியுது. இதெல்லாம் இல்லை. அஞ்சு பாருங்க எவ்வளோ ஈசல் பூத்துருக்குன்னு பாருங்க. இது போட்டு மூடி வைப்பாளையடா, துண்டை போட்டு. குச்சி இருந்துச்சுன்னா அந்த பனை மட்டும் சல்லடா இருக்கு. பார்த்தீங்கன்னா மண்டை வெளியில் நீட்டிக்கிறது. குச்சி பார்த்தோம். இல்லை சென்டர் வந்து குச்சி வைக்கணும். குச்சி வச்சுட்டு சுற்றி மண்ணை அணைச்சிடுவாங்க. ஐயோ, இது துண்டு பத்தாதோடா. எனக்கு சூக்கர் ரைஸ் வர தொண்டுக்குள்ளே இருக்கான். அப்படியே அதுக்கு இதுக்காக எது வைக்கணுமேடா. இந்த கைனாலே பிடிச்சி போட்டுருமா வராதெல்லாம். என்ன பண்ணுறது? இங்கே திறந்து காட்டுவேன். நிறையா பையை எடுத்து பிடிச்சி போட்டுருவோம்டா. அவசரத்தை பார்த்தீங்கன்னா பையை எடுத்து இந்த கையை எடுத்துட்டு வாங்க. வரையில் பிடிச்சி உள்ளே போட்டுருவோம். குத்தலையா விட்றா. எப்படி ஈஸியாக பிடிக்கிறது இல்லை. நைட்னா வந்து சட்டி பதிச்சு வைப்போம். அது நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. பகலில் வந்து ஈஸியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்கிறேன்னு தெரியல. இல்லை கொஞ்சம் நேரத்தில் கொடுத்து வராமல் போயிடும் நினைக்கிறேன். வர்றது வராமல் போகுது. கையை கொஞ்சம் விடக்கூடாது உள்ளே போயிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துண்டை போட்டு ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. போயிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கருங்காலி பூத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அது நைட்டு வந்து நைட்டு பூத்துன்னு நினைக்கிறேன். இந்த உரிக்கிட்டு கருங்காலி வரும்போது ஒன்று வச்சு எடுக்க போகிறேன். வாங்க. அவ்வளோ பேர் நிற்கிறேன். தாங்க முடியல. கொஞ்சம் நைட்டு பின்னாடி வேறு இவருதான் யாரு இப்படிதான் வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த புத்தை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பிடிச்சி பைக்கில் போட்டுப்போம். இது வந்து வேலையாக வேலை, ஆனால் ஜாலியாக இருக்கும். வாங்க. இங்கே தான் நிறையா இருக்குது. இல்லை அங்கே போய் பார்ப்போம். அங்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கிட்ட தரம் இங்கே இருங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போக பிடிச்சின்னா நைட்டு வந்து போடுறேன். வாங்க நம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஈஸியில் பற்றி பிடிச்சி விளாடுவோம். எங்கடா நான் இந்த மாதிரி பிடிச்சி பைக்கில் போடுவோம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுலாம் பிடிக்க முடியாது. இது வந்து அடித்து பிடிச்சா சும்மா 2-3 ஒன்றா பிடிக்கலாம் விளையாட்டுக்கு. ஆனால் ஈஸியில் பிடிக்கணும்னா நம்ம புத்து வச்சு நம்ம நைட்டில் வந்து பிடிச்சா மட்டும் தான் பிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியில் வீடியோ உங்களுக்கு இந்த வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியாச்சும் பிடிச்சி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். சும்மா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்கள். ஈஸியில் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. தெரியுது அது நைட்டு வந்து ஈஸில்றா கருங்காலி போகிறான். ஒரே எங்கடா காணும் இப்போ அடிச்சேன். லேசி பிடிக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா கருங்காலிலேருந்து தேவை. அதான் வந்து முரட்டி தான் வரும். அடிக்கல இங்கிட்டு விழுந்துருக்கு. இங்கிட்டு ஓடுது வருங்க. இங்கே வருங்க. சும்மா அதை பார்த்தீங்கன்னா ஜாலியாக பிடிச்சி விளாட்றோம். நீங்கள் என்னடா ஈஸியில் பிடிக்கிறேன்னு வந்து வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் போய்ட்டு நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பிடிச்சி காமிக்கிறேன். பகலில் வந்து இப்படி தான் பிடிக்க முடியும். கருங்காலி தான்டா. கருங்காலி பயில கடா கையிலே விட்டு செஞ்சார். இந்த விழுந்துச்சுடா. பார்த்தீங்களா எடுத்தாச்சு. சோறு எல்லாம் தெரியுது. ஈஸில் பிடிக்கிறதுக்கு எல்லா இதுவும் வரும்டா. பாம்பு, தவளை, பூரை எல்லாமே வரும். ஈஸில் தெரியலை. அதனால் ஈஸில் பிடிக்கும்போது புத்து இருக்குன்னு பக்கத்தில் அசால்ட்டாக உட்காந்துடாதீங்க. புத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஈஸில் பிடிக்கிறக்காண்டி நிறையா வந்து உயிரினங்கள்லாம் உட்காந்துருக்கோம். வசப்பூச்சியெல்லாம் இருக்கும். இந்தாரு போட்டு
ஆனால் காத்தால 7 மணிக்கு ஈசல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். குத்துதே இப்போ எங்கே இருந்துருக்குன்னு தெரியல. கருங்காலி குத்து. அந்த குத்தில் பார்த்தீங்கன்னா துண்டை போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கோம். இதான் ஓடுவார். வெக்கையை கொட்டிட்டு போயிடுச்சு. வேற எவ்வளோ வேணா பறக்குது. இங்கே புத்து வந்து அது புத்து வந்து சின்ன புத்தாக இருக்கும்டா. வீட்டில் அது எவ்வளோ இருக்குது. புத்தாராக இருக்குது. ஆமாடா இங்கே ஊருக்கு திருட்டு வர தரையில் இந்தாரு அந்த ஓடுதுவார். இதான் ஓடுதுவார். கருங்காலுங்கனே பறக்கி போடலாம். 5 வரேன் இந்த வகையில் இங்கே வாருங்க. கருங்கால் இந்த ஓடுவார் 2 ஓடுது. இங்கே வாருங்க. இங்கே உட்காந்து பறக்குனா கூட பறக்கி போடலாம் போல ஈஸில். புத்த பண்ணங்கண்ணா என்ன இருந்திருக்கும் போலடா. அந்த ஓடு உள்ளுக்கு இருக்காரு. இதாக இருக்காரு. புத்தை பார்த்தோம்னா நிறையா சத்த நேரம் ஈஸில் பிடிக்கிற வந்து ரொம்ப லேட்டெலாம் ஆகாது. புத்துக்கு பக்கத்தில் உட்காந்துங்கன்னா குப்பு குப்பு குப்புன்னு வெளியில் வரோம். டக்குன்னு 5 வாரங்க நாங்கள் பிடிச்சதேன். ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இப்படி தான் ஈஸில் வரும்னு உங்களுக்கு வீடியோ காட்டி காமிக்கிறேன். கருங்கால் புத்தி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வாருங்களே. இந்த சொல்லி அம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த கருங்கல் ஈஸில் போட்டு இழுத்துக்கிட்டு போகுது. 4 பக்கம் 5 வாருங்க. எப்படி 2 இழுத்துக்கு போகுது பார்த்தீங்களா. அந்த மூலையில் வர்றாங்க எவ்வளோ இருக்குன்னு கண்ட்ரோல் 5 பாருங்கள். அந்த ஈஸில் பூரா பார்த்தீங்கன்னா அந்த சொல்லி அவங்க ஒன்று விடாமல் தின்றுருக்கு. யாரும் இழுத்துக்கிட்டு போகுது பாருங்க. அங்கே காமி அப்படி டக்குன்னு காமிச்சு கம்மியாக இருக்குது. அந்த மட்டைக்கிட்ட கீழே காமிவே. இது பாருங்க மட்டை கீழே பாருங்கள் எவ்வளோ ஈஸில் வந்து இழுத்துட்டு போய்க்கிட்டு பாருங்க. அது காலையில் வைக்க முடியல. பயங்கரமாக கடிக்குது. எவ்வளோ ஈஸில் கண்டு போய்க்கிட்டு எப்படி கடிக்குது. பயங்கரமாக கடிக்குது. அந்த சுல்லை பார்த்தீங்கன்னா காலை போட்டு இழுக்குது. இங்கே எங்கிட்டு போகிற எவ்வளோ போய்கிட்டு இருக்குது. இப்போ தானே பூத்துக்கிட்டு இருக்கு. இங்கே போகிறேன் இங்கே பூராமே கருங்காலி. இது பூராமே கருங்காலி தான்டா. இங்கே தாண்டா புத்து இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே தாண்டா இருக்குது. வேற கை நாளையை பற்றி போகிறேன். சார் இது தென்னலி சார். வெக்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கோம் நடந்து. தெரியுது 2 3. இந்த ஈஸில் பிடிச்சி நிறையா பேர் என்ன பண்ணுவீங்க கேட்பீங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது. கிராமத்தில் இது வந்து உணவு பட்டியலில் இருக்குது. ஈஸில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்றான்னு ஆச்சரியமாக கேட்பீங்க. ஆனால் ஈஸில் வந்து சாப்பிட்றது தான். நண்பர்களை துண்டை போட்டு மூடி வச்சுருந்தோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது நேரம் உள்ளே போயிருக்கோம். இருட்டாக இருக்குன்னு உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா இதானே நினச்சல. ஒரு ஈஸில் கூட காணும். எல்லாம் உள்ளுக்க போயிடுச்சு. பந்துக்குள்ளே போயிடுச்சு. யாருங்க நிறையானே போயிடுச்சு. அவ்வளோதான். அதான் பகலையில் இருந்தால் மட்டும் தானே பூக்கம். வெளிச்சம் மட்டும் வருது. அது இப்படி தான் பிடிப்பா. துணியை போட்டு மூடி உள்ளுக்கு சட்டி வச்சு பிடிப்பா. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பெயிலி ரேஸ் நண்பர்கள். நைட்டு இன்னொரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு பூக்குமா. எல்லாமே இன்றைக்கி போயிடுச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஈஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நைட்டு வந்து பிடிக்கிற வீடியோ போடுறேன். 2 வருஷம் போன வருஷம் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு முந்தின வருஷம் வீடியோ போட்டுறேன். ஓல்டு வீடியோஸில் இருக்கும். அதில் போய்ட்டு பாருங்கள். நான் எப்படி ஈஸில் பிடிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.